எனக்கு அன்பான தேவச்சனங்களே, இந்த நாளுக்குரிய வார்த்தையானது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவச்சனங்களே, இனி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அழாதே. ஒவ்வொரு நாள் அழுது கொண்டிருக்கிறீங்களா? அவங்க என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, போராட்டம், என் பிள்ளை கெஞ்ச அடிக்குது, என் குடும்பத்துல சண்டை பிரச்சனை, கணவர் மனைவிக்கும் ஒவ்வொரு நாளும் போராட்டம் சண்டையோடு இருக்கலாம். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, அந்த காரியத்தை குறித்து அழுது கொண்டு இருக்கிறீங்களா? நிம்மதி இல்லை, என் பிள்ளை ஆண்டவர் சரியில்லைன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறீங்களா? என் கர்த்தர் பார்த்து சொல்றாரு, அழாதே அழாதே. உங்க மேல மனது உருகிட்டார் அப்பா. அன்றைக்கு நாயனூர்ல வரும்போது தான் தாய்க்கு ஒரே மகன் மரித்து போயிட்டான். அந்த தாய் அழுவுறா, கதறுதான், என் பிள்ளை ஆண்டவர் மரித்து போச்சேன்னு சொல்லி கதறும் போது கர்த்தர் பாடையை தொட்டு மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். அந்த தாய் மேல மனதுருகினார் அப்பா. இன்றைக்கு அநேக தாய்மார்கள், அநேக குடும்பத்துல மனைவிமார்கள், குடும்பத்துல கணவர்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரே, என் மனைவி இப்படி இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க இப்படி இருக்குது, என் கணவர் இப்படி இருக்கிறாரு, ஆண்டவரே என் புள்ள பாவத்துல அடிமைப்பட்டு இருக்குது, கெஞ்சா பழக்கம், குடி பழக்கம், இப்படியாப்பட்ட போராட்டத்துல இருக்குதுன்னு சொல்லி நீங்க அழுவலாம். அன்பான தேவச்சனங்களே, உன் அழுகைக்கு கர்த்தர் மனதுருகிட்டாரு. நீ அழாதே மகளே, உன் அழுகைக்கு ஒரு முடிவு வந்துடுச்சு. உன் குடும்பம், பிள்ளைங்க உயிர்ப்பிக்கப்பட போது கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.